ஹாய் கைஸ், ஒரு வழியாக நம்ம கொட்டுக்காளியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொட்டுக்காளி இது எப்படி இருக்குது, இதை நம்ம பிரேக் டவுனும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி வைக்கல. இந்த ட்ரெய்லரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொட்டுக்காளி நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். இது நிறையா விருதுகளுக்கு நாமினேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த லைனுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சூரியோட லைனப் விடுதலை பிளாக் பஸ்டரு, கருடன் பிளாக் பஸ்டரு, அந்த வரிசையில் கொட்டுக்காளியும் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சரி, அந்த படத்தோட டைரக்டர் வினோத் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அந்தளவுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு ஆல்ரெடி இது நிறையா மேடைகளில் சொல்லிட்டு வர்றாங்க, ஆடியோ லான்ச் அப்படி இப்படின்னு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக நம்மளும் ட்ரெய்லர் பார்க்குறோம். ஏன் இப்போ ரீசெண்டாக பார்த்த கங்குவா அது கூட ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாகிடுச்சு ட்ரெய்லரு. இதை ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு கோழி சாவலை வச்சு தான் காட்டுறாங்க. சரி, என்ன இப்படி காட்டிகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும்னு பார்த்தா இவங்களோட இது எனக்கு சத்தியமாக அந்த படத்தில் மியூசிக் டைரக்டரு இருக்கிறாருந்தாங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்க மேடையில் பேசுகிற எல்லாத்தையும் பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் இல்லையா, மியூசிக் இல்லாமல் ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரெய்லர் பார்ப்போன்ட்டு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க ட்ரெய்லரு. மியூசிக்கு இல்லை, ஆனால் அது ஒரு ஸ்டோரியாகவே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு கதை மாதிரி தான் ஆகும். எங்கனையும் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. மற்ற இடத்துல எங்கனையுமே அவங்க கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ட்ரெய்லர் போகும்போது அப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்படி தான் பார்க்கும்போது. உங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சூரியோட வாய்ஸு விக்ரம்லாம் அடித்து சாப்பிட்ருவார் போல் இருக்குங்க. வாய்ஸ்லலாம் சேஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தொண்டை கட்டி இருக்கும் போல். நான் இருந்தாலும் இதில் எல்லாமே லைவ் ரெக்கார்டிங்னு வேறு சொல்கிறாங்க. டப்பிங்லாம் இதில் தேவையில்லை, இது ஆன் தி ஸ்பாட்லேயே ரச்சனை இல்லாமல் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நல்லா தாங்க போகுது. நிறைய அவார்டு வின்னிங்லாம் அந்த படம் போயிருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, இது கன்ஃபார்மாக ஒருத்தான ஒரு படமாக தான் இருக்கும். சூரிக்கு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. எப்படி முடிய போகுதுன்னு தெரியலை. ஆனால் பார்க்கும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன் மட்டும் தெரிஞ்சிச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. சூரியோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கொஞ்சம் நெகட்டிவ் சைடு உள்ள கேரக்டர் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சூரி பிச்சு வாங்கியிருக்கிறான்னு தெரியலை. கருடன்லேயே அவர் வேறு லெவலுக்கு பண்ணியிருந்தார். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படங்கள் விடுதலைக்கு முன்னாடியெல்லாம் இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் படம் வர டைம் எப்படி இருக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.